நாட்டை பாதுகாக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார் என காங்கிரஸ் தேசிய செயலாளர் சுராஜ் ஹெக்டே கடுமையாக குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்கு இயந்திரங்களில் பாஜக மோசடி செய்கிறது என குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமாக உள்ளதாகவும் ஜனநாயக வழியில் காங்கிரஸ் கட்சி பயணிக்கிறது என்றும் சுராஜ் ஹெக்டே தெரிவித்தார். முதல் காரணமாக இருந்து எங்களை மாணவ பருவத்தில் முதல் வழிநடத்தி வந்திருக்கின்ற நம்முடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய டி செல்வம் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார். அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ள மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தினுடைய அதை சூரஜ் ஹெக்டே அவர்களை வருக என அன்போடு வரவேற்கிறோம். அதே போல மரியாதைக்குரிய டி.எல். சதாசிவலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டங்களையும் நாம் தீவிரப்படுத்தி வார்டு முதல் பிப்ரவரி 8 மார்ச் 1 வந்து தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டோம். நம்ம தேர்தலுடைய வெளியீடு அளிக்கிறோம். Hold the cup. Damu, pinatu. English கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் எல்லாம் அமைதியா இருக்கு. அமைதியா இருக்கு சார். ஓகே சார். பொன்னேரி அசெம்பிளி district Tiruvallur district level meeting is going on here. BLA 2 review பண்றதுக்கு வந்திருக்கிறேன். என்ன நடந்துட்டு இருக்குது, வாட் இஸ் தி பிரசன்ட் சிச்சுவேஷன் ஆஃப் தி BLA 2 அசஸ்மெண்ட், அது பண்ணதுக்கு தான் இங்கே வந்திருக்குது. இந்த ஒரு கூட்டத்தில் we are just having a discussion. நாங்கள் வந்து we are seeing நிறைய ஓட் குறைச்சிருக்கிறார். 97 lakh ஓட் எடுத்திருக்கிறார். பூத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்ன ஆயிருக்கு, என்ன எப்படி பண்ணியிருக்கிறாரு அதை பார்க்கணும். அது யூஸ்வலாக இவ்வளோ ஓட் குறைச்சா பூத்து குறைக்கணும். அந்த வை இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ இந்த மாதிரி என்ன நடந்துன்னு இருக்குது, எங்கே கீழே எவ்வளோ பிஎல்எஸ் போட்டு இருக்கா பார்த்துட்டு வந்துருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் எலெக்ஷனுக்கு ரெடி ஆகணும். எனி டைம் தே மே அனௌன்ஸ் த எலெக்ஷன்ஸ். அது இப்போ ஆல்ரெடி நிறைய சீனியர்லி அவரோட பிஜேபியோட லீடர்ஸ் இங்கே வந்து ஆல்ரெடி தங்கி ஏதோ அனௌன்ஸ் பண்ண ட்ரை பண்ணின்னு இருக்கிறாரு. அது என்ன பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இது எதாவது ஒர்க் questions as well, you can ask. A new party named TVK, the party cadre Nanjil Sampath told that Congress is in love with TVK, but they married DMK. He's telling like that. Congress loves everybody.
Congress loves everybody. They are for the people of India. Our party is a national party. It has got cadres across the country, and we are like we are a brother. We are brothers and sisters across the country. So there is not only for only one thing. Maybe it is good if he is thinking like that. Good. Is there any alliance talks going like that? Right now, we are not in any talks with anybody. We are having a very strong alliance with the DMK. Our allies are DMK as of today. If there is any such thing, the High Command will take a decision. We are not. It will not even be discussed here. Discussions happen at the higher level. Definitely, our alliance is in a very strong position today. We are in a position to fight the elections. Yesterday, Union Home Minister came to Tamil Nadu and spoke in Pudukkottai. He is telling that the NDA will surely form government under Modi's leadership. He is telling Tamil Nadu. Yeah, if the sort of present situation we are seeing, every state, if they are going to start playing and manipulating the voter list, playing with the machines, playing with these things, actually, then why hold elections at all? And he can declare it himself. See, we are going with a democratic process. Home Minister of the country has to do many other things. They are only busy doing electioneering. Wherever election comes, they go there. They try to disturb. They try to give statements which is going to divide the society. And then the duty of the Home Minister of the country is to safeguard the interest of the country, not to do electioneering. These important things which is happening across the country, he has to address it importantly. Thank you. Congress demand DMK. See, that is left to the decision of the High Command. We are waiting for it. Last time they have given us quite a number of steps. We'll see. That decision will be taken after discussion with the alliance partners. There are many other allies also. There are many other parties we are working together with. All of us have to sit down together and work it out. Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.